நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க சார், நீங்க கேட்ட கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ். சரிங்க. அன்னைக்கு எங்க அண்ணி அரசி தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதே டாக்குமெண்ட்ஸ். எப்படி சார் கொடுத்தாங்க? அன்னைக்கு நான் அனுப்பின அசிஸ்டன்ட் மேனேஜரை மிரட்டி இருக்காங்க. சீட்டிங் கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி சார் கொடுத்தாங்க? சார், இந்த வீட்ல மேஜர் ஷேர் எங்களுக்கு தான். எங்களுக்கு எப்படி சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? இல்ல அவங்க அப்படி சொல்லிட்டா யூ திங்க் வில் ஜஸ்ட் லீவ் இட்? சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? சார், அது இல்லாம எப்படி சார் கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? கண்டிப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் சார். இப்போ அரசி மேடம் கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு வர்றதே ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால ஒரு நல்ல லீகல் அட்வைசரா பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓ யா, எஸ் தியாகு, நாம இன்னும் அதை பத்தி திங்க் பண்ணவே இல்ல. கரெக்ட், வீட்டுக்கு போய் பேசுவோம். சார், ஒரு நல்ல லீகல் அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணுவோம் சார். லோன் எப்போ கிடைக்கும் சார்? லீகல் அட்வைசரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்க கைக்கு 1 மந்த்ல பணம் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓ, தட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ சார். வாங்க சார். என்ன மேடம், என்ன விஷயம்? இந்த பில்டிங் ப்ரொப்ரைட்டர் நான் தான் மேடம். இங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஃப்ளோர்ல கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கேன் மேடம். இன்னொரு ஃப்ளோர்ல கார்டேஜ் பீரோ, ஃப்ரிட்ஜ், இதோட குடோன் வச்சிருக்கேன் மேடம். எதுக்கு மேடம் கேக்குறீங்க? இங்க ஒரு கொலை குற்றவாளி மறைஞ்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க கொஞ்சம் செக் பண்ணணும். தாராளமா செக் பண்ணலாம் மேடம். சுப்பிரமணி, கூட்டு போய் காட்டு. போ 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 போ. வாங்க. சொல்லு சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன? சரோஜினி இங்க அடைச்சு வச்சிருக்கிறது அரசிக்கு தெரிஞ்சு போச்சு. அரசி? எப்படி தெரிஞ்சது? அது எப்படி உனக்கு தெரியும்? அரசி மேடம் இங்க தான் இருக்காங்க, சர்ச் பண்ண வந்திருக்காங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. நீங்க நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டல, வாய மூடு. எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், அட்வைஸ் பண்ணாத. ஏ மங்கா சார், அந்த அம்மாவை காலி பொட்டியில் அடைச்சு வை. ஓகே சார்.
இங்க ரொம்ப டஸ்டா இருக்கு, இங்க இருக்க சான்ஸ் இல்ல மேடம். இந்த ஃப்ளோரை வேற எதுக்காவது யூஸ் பண்ணுவீங்களா? இது சும்மா காலி பாக்ஸ் போட்டு வைக்கிற இடம் மேடம். பெட்டியில என்ன இருக்கு? ஏன் ஆடுது? எலக்ட்ரிக்கல் சாமான் இருக்கு மேடம். பேக் பண்ணிட்டு இருக்கேன், அதான் கொஞ்சம் ஆடுது மேடம்.
என்ன மேடம் நீங்கள் தேடிட்டு வந்த ஆள் கிடைச்சிட்டாங்களா மேடம்? நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க எங்களை ரொம்ப தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க மேடம். யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் ஓ கொடுத்துருக்காங்க. அப்படியா மேடம்? வெரி சாரி. ஓகே மேடம். சாரி இட்ஸ் ஓகே. சார், போலீஸ் தேடி வந்துட்டாங்க. அந்த அம்மாவை இனிமேலும் இங்கே வைக்கிறது நல்லதில்லை. வேற இடத்துக்கு மாற்றுறது தான் சார் நல்லது. போலீஸ் ஒரு தடவை வந்துட்டாங்கல்ல, மறுபடியும் வரமாட்டாங்க. அவங்க இங்கே இருக்கிறது தான் சேஃப். ம் சரி சார். அரசி மேடத்துக்கு அந்த அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு யார் சார் தகவல் சொல்லியிருப்பா? நீங்கள் சொல்லலையா? நான் இல்லை சார். யார் சொன்னாலும் சரி, அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓகே சார். போலீஸை பார்த்து எனக்கு பயம் இல்லை, நீங்கள் பயந்து காட்டி கொடுத்துறாரு. இல்லை சார். பேங்க் மேனேஜர் கேட்ட மாதிரி யாருக்கு என்ன பதவின்னு லிஸ்ட் போட்டிருக்கேம்மா. ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு தானே? பின்ன அரசியல் கட்சிக்காப்பா. போஸ்ட்ன்னு நான் சொன்னது மேனேஜிங் டைரக்டர், சேர்மன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு. எல்லாம் நமக்குள்ளேயே தானே இருக்க போறோம். ஆமா, வெளியாளுக்கு தூக்கி கொடுத்துருவோம். எல்லா பதவியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். ம். உங்க யாருக்காவது ஏதாவது பதவி பிடிக்கலன்னா அங்க சொல்லி மாத்திக்கங்க. ஹே, இந்த லிஸ்ட்ல எல்லாம் சூப்பர் ஃபைன், நோ ப்ராப்ளம். எல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள தானே, நம்ம இஷ்டப்படி மாத்திக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி இடத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம் தியாகு. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பணம் கைக்கு வந்தா இடம்லாம் ஈஸியா கிடைச்சிருக்கா? சரி, இந்த லிஸ்ட்ல லீகல் அட்வைசர், ஆடிட்டர்லாம் போட சொன்னாங்களே, யூ ஹேவ் இன்க்ளூடட் தியாகு? ஆடிட்டர் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அமெரிக்கா ஆடிட்டருக்கு மெட்ராஸ்லேயும் ஆஃபீஸ் இருக்கு, அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிடலாம். லீகல் அட்வைசர் நல்ல அறிவாளியா ஒரு வக்கீல் தேவை. ஓ வி நோ தட் தியாகு. அது யாரு என்னன்னு ஏதாவது யோசிச்சீங்களா? அதான் கேட்டோம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைவாங்களா? There you go man. உங்ககிட்ட பழமொழியா கேட்டோம் நாங்க. யாருன்னு சொல்லுங்களேன். மதுரை திலகா. ஹே, that's wonderful தியாகு. நான் திலகா பத்தி யோசிக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த பத்திரம் கிடைச்சதுக்கே அவங்க தான் காரணம். அது மட்டுமா, அரசியே ஆட்டி வச்சவங்களாச்சே. ஆட்டி வைக்கிறதும் ஆட வைக்கிறதும் அந்த ஆண்டவன் தான். அந்த ஆண்டவனையே திலகா நினைச்சா ஆட்டி வைப்பாங்க. ஹே, திலகா நம்ம சைடுல லீகல் அட்வைசரா இருந்தான்னு வெச்சுக்குங்க, நம்ம 1000 காரியம் அவளை வச்சு சாதிக்கலாம். சும்மாவா சொன்னாரு சிங்க பெருமாள்? அவ சாதாரண அறிவாளி மட்டும் இல்ல, ஒரு கிரிமினல் அறிவாளின்னு. ஓகே, சோ லீகல் அட்வைசர் இஸ் கோயிங் டு பி. லிஸ்ட்ல அதுக்குள்ள என்ன போடுறீங்க? முதல்ல திலகாவை கேட்கணும்ல. ஓகே, கேட்டுருவோம். போன்லயா கேட்பாங்க? லெட்ஸ் கோ, பர்சனலா போய் கேட்போம். அப்ப நான் போய் கேட்டு வரேன். ஓகே, போயிட்டு வாயா. இதுக்கு சரியான ஆள் நீதான். லீகல் அட்வைசர். ஓகே, சொல்லுங்க செல்லப்பிள்ள, அம்மா வந்தாங்களா? சரோஜினி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அரசி அம்மா வந்தாங்க, உள்ள போய் தேடினாங்க. அவங்க மட்டும்தாம்மா திரும்பி வந்தாங்க. அவங்க மட்டும் தான் திரும்பி வந்தாங்களா? அப்ப சரோஜினி அம்மா அங்க இல்லையா? சரோஜினி அம்மா இருந்திருந்தா அரசி மேடம் கைது பண்ணிருப்பாங்கல்ல. நான் அப்பவே சொன்னேனம்மா, இந்த குட்டி யாரையே பார்த்துட்டு சரோஜினி அம்மான்னு சொல்லியிருக்குமா. சரி, நீங்க வந்திருக்கு செல்லப்பிள்ள. சரிம்மா, நான் வந்துடுமா. என்ன சொல்லி? அங்க சரோஜினி அம்மா இல்லையா? நீ வேற யாராவது பாத்திருப்ப. இல்ல, நீ நிச்சயம் அவங்கள மாதிரி தான். குடும்ப வக்கீலா? ஆமா. ரவி சார் இல்லையா? வெளியே போயிருக்காரு. ஆமா, குடும்ப வக்கீல்னு சொன்னீங்களே, எதுக்கு? அரசிக்கிட்ட இருந்து வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்ததுக்காகவா? அதுக்காக இல்ல, இது வேற விஷயம். அரசி மேல வேற ஏதாவது கேஸ் போடணுமா? அது என்ன திலகா, அரசி மேல கேஸ் போடுறதுன்னா அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? எதிரி கூட மோதுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி ஓகேவா? காஃபி மாதிரியே இருக்கு. நீங்க நல்லா பேசுறீங்க. வக்கீல் கூட பேசுறேன்ல, பேச்சு தானா வரும். இப்ப சொல்லுங்க, குடும்ப வக்கீல்னு ஏன் சொன்னீங்க? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு.
அதனால குடும்ப வக்கீலா? திலகா, நாங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்படியா? ஆமா. அதுக்கு நீங்க பண்ண ஹெல்ப்பும் ஒரு காரணம். அதனால எங்க கம்பெனியோட லீகல் அட்வைசரா நீங்க இருக்கணுங்கிறது என் ஆசை. உங்க ஆசைன்னா? எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட ஆசையும். உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க சம்மதத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க சம்மதிச்சிட்டீங்க. என்ன சரோ, திலகாவை பார்த்து பேசுனியா? பேசிட்டேன். லீகல் அட்வைசர் ஆகிறதுக்கு சமைச்சிட்டாங்களா? சம்மதிச்சிட்டாங்க மாமா. அப்புறம் என்ன, டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? இல்ல தியாகு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திலகாவை பார்த்து நாம பேசணும். பேசுவோம். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு லீகலா என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்கணும். கேட்போம். திலகாவுக்கு எவ்வளவு சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்னப்பா சரோ? அவங்களே எவ்வளவு சம்பளம்னு கேட்டாங்க. எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்ட்டேன். பாத்தியா உன் தம்பிய, எவ்வளவு வேணா தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். திலகாவு மாதிரி திறமையான ஆளுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா இருப்பால. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேம்மா. ஒன்று கவனிச்சு அபி, சிங்கப்பெருமாளும் திலகாவும் நம்ம கூட சேர்ந்ததுலேருந்து எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஹாப்பியா முடியணும்ல. ஹாப்பியாக முடியாதுன்னு உனக்கு ஏதாவது தோணுதா? சந்தேகம் இருக்கா? சொல்லுக்கா. ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம அரசியை பகைச்சுக்கிட்டு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுதான் வீட்டு பத்திரத்தையே வாங்கியிருக்கோம். அதனால நம்ம ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு அரசு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருப்பான்னு நினைக்கிறியா? ஏன் பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அரசி மட்டும் இல்ல தியாகு, உதய், செல்வராணி, கலை, கண்ணன் எல்லாருமே நம்ம மேல கோவமா இருக்காங்க. அவங்க கூட நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா வரலாம். அவங்கள சமாளிக்கிறதுக்கு தான் நமக்கு சிங்கப்பெருமாளும் திலகாவும் இருக்காங்களே. இருக்காங்க தியாகு. அரசி அவங்களுக்கு எதிரி, அரசியே நமக்கு பிடிக்காது. அதனாலதான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க எப்ப வேணாலும் மாறலாம், நம்மளை விட்டு போயிடலாம் இல்லையா? அதுக்காக தானே திலகாவை நாம லீகல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். லீகல் அட்வைசர் பதவி வேணான்னு எப்ப வேணாலும் திலகாவும் நம்மளை விட்டு போயிடலாம்ல. நான் தான் எவ்வளவு சம்பளம் வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. நம்மளை விட வேற யாராவது அதிக சம்பளம் கொடுத்தா அங்க போயிடுவாள்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர? அவ நம்மளை விட்டு போகாம இருக்கணும், நமக்கு பலமா இருக்கணும், அரசியை எதுக்குற ஒரு ஆயுதமா இருக்கணும். சோ நம்ம கம்பெனில அவளே ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்கிட்டான்னு. யூ மீன் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறது? எக்ஸாக்ட்லி. நீ என்ன சொல்ற சரோ? ஆக்கிலாங்கா. பார்ட்னர் ஆக்கிடலாம். அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பார்த்து வாங்க, விழுந்துடாதீங்க. சார் என்ன சார் இது? கிளப்பில் 8 பெக்கு வாங்கி கொடுத்துட்டு 9வது பெக்கு வரத்துக்குள்ளே இடத்த மாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. தியாகு சார், 9வது பெக்கு குடிச்சிங்கன்னா கிளப்பில் பிரச்சனை ஆகிடும். அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். இங்கே குடிங்க சார், எவ்வளோ வேணாலும் குடிங்க. பீட்டர், ஐயா சாருக்கு பாட்டில் எடுத்து வை. சரி சார். வீட்டில் தண்ணி போட சொல்கிறீங்களே, நல்லா இருக்காது. ஏன் வீட்டில் தண்ணி அடித்தா போதை ஏறாதா? அது எங்கே குடித்தாலும் ஏறும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார். நான் குடிக்கிறதுனால நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை சார், தண்ணி போடுற ஒவ்வொரு இந்திய குடிமகனாலையும் இந்திய பொருளாதாரத்துக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? ஆஹாஹா. சார்,
நாங்கள் குடிக்கிற ஒவ்வொரு பெக்குலேயும் அரசு கஜானாவுக்கு எவ்வளோ வரி பணம் போய் விழுவுது தெரியுமா? அப்படின்னா காலையிலேயே காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் பிராந்தி குடிக்கலாமே? உங்களை மாதிரி ஆளுங்க பல்லு விளக்குறதே பீரில் விளக்கலாம்ல? சார், நாங்கள் ஆரம்பிக்க போகிற எங்களுடைய இந்த மினரல் வாட்டர் பிஸ்னஸ் மட்டும் நல்லபடியாக வந்துட்டோம். அப்புறம் பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பல்லு விளக்குறது என்ன, குளிக்கிறதே பீரில் தான் சார் குளிப்பேன். ஓ, அந்த அளவுக்கு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சார், அப்படி ஆனேன்னா அதுக்கு மூல காரணமே நீங்கள் தான் சார். நீங்கள் தான் சிங்கப்பெருமாள். சியர்ஸ். சார், திலகாவை அறிமுகப்படுத்தி வச்சது நீங்கள். திலகா அரசிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா. அரசி நோட்டீஸை பார்த்து மிரண்டு போய் வீட்டு பத்திரத்தை எங்ககிட்ட கொடுத்தா. நாங்கள் அதை பேங்க்கில் கொடுத்து லோனு வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மூல காரணம் நீங்கள். நான் நன்றி மறக்காதவன் சார், நன்றி மறக்காதவன். அது மட்டும் இல்லை, உங்கள் அட்வைஸ் படி நாங்கள் திலகாவை எங்கள் கம்பெனிக்கு லீகல் அட்வைசர் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. இது வரைக்கும் 8 பெக் அடிச்சிருக்கீங்க. இந்த மேட்ரை 8 தடவை சொல்லியிருக்கீங்க. இன்னும் 8 பெக் அடிப்பேன். எது? இதே மேட்ரை இன்னும் 8 தடவை சொல்ல போகிறீங்களா? இதே மேட்ரு சொல்ல மாட்டேன் சார், வேற ஒரு புது மேட்ரு சொல்ல போகிறேன். அந்த மேட்ரை நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் 8 பெக்கு அடிச்சிடுவீங்க. அவ்வளோ முக்கியமான மேட்ரா சார்? ஆமாம் சார், முக்கியமான மேட்ரு தான் சார். நாங்கள் திலகாவை எங்கள் வீட்டு மருமகள் ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். திலகா, நீங்க எங்க அன்னிக்கு அமிச்ச வக்கீல் நோட்டீஸ் இந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதென்ன திலகா, சரவணன் சொல்றதையே நீயும் சொல்ற? சரவண சொன்னதை நான் சொல்லல சிங்கப்பெருமாள், நான் சொல்ல நினைச்சதை அவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, நீங்க பேசாம எங்க கூடயே வந்துருங்க. உங்க கூட எங்க வர சொல்ற? எங்க வீட்டுக்கு வந்துருங்க. திலகாவை உங்க வீட்டு மருமகளாக்க போறீங்களா? ஏன் சார், திலகா எங்கள் வீட்டு மருமகள் ஆகக்கூடாதா? என்ன சார், திலகாவோட வயசு என்ன, உங்க மகன் விக்னேஷோட வயசு என்ன சார்? ஐயையோ சார், நான் மாப்பிள்ளையா சொன்னது என் பையன் விக்னேஷ் இல்லை, அபிராமி தம்பி சரவணன். வணக்கம். வாங்க சரவணன். நீங்க என்ன பார்க்கணும்னு ரவி சார் ஃபோன் பண்ணதும் ஆச்சரியமா இருந்துச்சு. காஃபி ஜூஸ் ஏதாவது? இதுக்காக தான் வர சொன்னீங்களா? இல்ல, வேறொரு விஷயம் பேசணும். உங்க காதலி இறந்து 12 வருஷம் ஆச்சு. இன்னும் அவளை மறக்காம அவ இறந்த நாள் அன்னைக்கு மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறீங்க. அந்த மெழுகு உருகுற மாதிரியே நீங்களும் உருகுறீங்க. உண்மைதான் திலகா, உண்மைதான். எனக்கு அக்கா இருக்காங்க, அக்காவோட கணவர் இருக்காரு, அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. நான் அமெரிக்கால இருந்தாலும் இங்க அண்ணன் இருந்தாரு, அண்ணி இருந்தாங்க, அண்ணன் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இத்தனை பேர் இருந்தோம் அவ இறந்ததும் நான் ஒரு அனாதைங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சு. தியாகு சார், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமா, திலகாவை கட்டிக்க சரவணங்கிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்களா? நமக்காக மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல சரவணன், அடுத்தவங்களுக்காகவும் வாழணும். அனாதைன்னு நினைச்சிட்டா நாம யாருக்காகவும் வாழ முடியாது. இழந்துட்டோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம எதுவுமே சாதிக்க முடியாது. எதையுமே சாதிக்காம சாகுறவன் மனுஷனே இல்ல சரவணன். அந்த சம்மதத்தை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா திலகாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உண்மைதான் திலகா, சாதிக்கணும், நினைச்சதை சாதிக்கணும். நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, அதனாலதான் உங்களால இவ்வளோ தெளிவா பேச முடியுது. அபிராமியும் நானும் உங்களை தான் சார் மலை போல நம்பியிருக்கிறோம். என்ன சார் யோசிக்கிறீங்க?
நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா திலகா சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு அதை சொல்லாமலே இருக்கீங்க? நன்றி சொல்றதுக்காகத்தான் வர சொன்னேன். நன்றி சொல்லவா? எதுக்கு? புடவை கொடுத்தீங்களே அதுக்காகத்தான். அங்க நன்றி சொல்ல மறந்துட்டேன். புடவை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணுமா? நான் உங்களுக்காக கொடுக்கணும்னு கொடுக்கலையே. என் காதலி இறந்த அன்னைக்கு யாருக்காவது கொடுப்பேன். இந்த வருஷம் உங்களை பார்த்தேன், அதனால உங்களுக்கு கொடுத்தேன். புடவை கொடுத்தது உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம் சரவணன். ஆனா நான் அதை பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா அந்த புடவை என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது? என் காதலியோட இறந்த நாள் உங்க பிறந்த நாளா? திலகாவை சம்மதிக்க வைக்கிறது கல்லுல நார் உரிக்கிற மாதிரி. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தான் என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு புடவை கொடுத்துருக்கீங்க. அந்த சந்தோஷம் எனக்கு சாதாரண சந்தோஷமா தெரியல சரவணன். ஆனா நீங்க பெரிய கில்லாடி தியாகம். நானா? அரசியை அழிக்கிறதுக்கு என்னை விட வேகமா இருக்கீங்க சார். எனக்கே வராத யோசனை உங்களுக்கு வந்திருக்கு சார். சார், அரசியை நாங்கள் அழிக்கலைன்னா அரசி எங்களை மொத்தமாக அழிச்சிடுவா சார். உங்களன்னு சொல்லாதீங்க சார், நம்மளன்னு சொல்லுங்க சார். திலகாவை உங்க வீட்டு மருமகளாக்க வேண்டியது என் வேலை. ஓகேவா? நான் கொடுத்த புடவை உங்களை இவ்வளோ சந்தோஷப்படுத்துதுன்னா இனிமே ஒவ்வொரு வருஷமும் என் காதலி இறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு தான் புடவை கொடுப்பேன். உங்களோட பிறந்த நாள் பரிசா கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுறீங்க. எனக்கு புரியல சார். தீவிரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அதை சொன்னேன். நானும் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் சார். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க மாறணும், மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சேன். அதில் பாதி தான் நடந்திருக்கு. அவங்க மாறிட்டாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக தான் வாழ முடியல. உங்க எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும்னு சொன்னோம். ஆனா ஒண்ணு கூட நம்ம செய்யலையே. உடனே எப்படி செய்ய முடியும்? ஒன்னா தான் செய்ய முடியும். முதல்ல பொது மன்னிப்பு கொடுக்கறதா சொன்னோம், கொடுத்துட்டோம். அவங்க மேல இருந்த எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டோம். அடுத்து பண்ண வேண்டியதை இனிமே தானே பண்ணணும். கரெக்ட் சார், இனிமே தான் பண்ணணும். அது இம்மிடியேட்டா பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த நிலைமையில இருக்காங்க. நாம உடனே பண்ணலைன்னா அவங்க மறுபடியும் தீவிரவாதியா மாறதுக்கு நாமளே காரணமாயிடுவோம் சார். நோ, அப்படி நடக்கக்கூடாது. அதுக்காகவா நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க? சொல்றத செய்யறதுக்கு தான் அரசாங்கம். நான் அவங்க ஏரியா கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அவங்கள கலெக்டரை மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே. அப்புறம் அரசி, இந்த செழியன் டெத் என்கொயரி எந்த ஸ்டேஜில் இருக்கு? விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சார். அந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செழியன் ஃபுட் பாய்சன்ல சாகல, ஃபுட்ல பாய்சன் கலந்ததுனால செத்துருக்காரு. இதுல சிறைத்துறை ஐஜி யாமினிக்கும் சம்பந்தம் இருக்கு. எஸ் சார், ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு யாமினி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சிறைத்துறைக்கு போறதுக்கு முன்னாடி என் கூடவே ஆர்கியூ பண்ணாங்க. கொடுக்க கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. சிறைத்துறை ஐஜி ஆனதும் ஜெயில செலியனை மிரட்டி இருக்காங்க, அவர்கிட்ட திமிரா பேசிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறைத்துறை டிஜிபி மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன் யாமினியோட மாமனார். செலியன் சாவுல மருமகளுக்கு இருக்கிற தொடர்பு தெரிஞ்சும் அவர் அதை மறைக்க பாக்குறாரு. அதுக்கு நான் அவரை வார்ன் பண்ணேன். ஆனா அதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் தப்பா இருந்துச்சு சார். முதல்ல அந்த விசாரணை அறிக்கை வரட்டும். அந்த அறிக்கையில எனக்கு திருப்தி இல்லாம இருந்து நான் மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மை என்னன்னு தெரிய வைக்கிறேன். ஓகே சார். வேலையே பயிர மேற வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தான் நடந்துட்டு இருக்கு. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நடந்தா பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. யூ ஆர் ரைட். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா இதை விட மாட்டேன் சார்.
இந்தாங்க அரிசி. தேங்க்யூ சார். நல்ல வேலை செல்வரான் எங்கள் அண்ணன் வீடுனால இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடும் இல்லை வேறு எந்த வீட்டு கடை போகுது? சோதனையான நேரங்களில் சொந்தக்காரங்க வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு சோதனை வரும்போது தானே அது தெரியுது. அடுத்தது நம்ம என்ன செய்யறோங்கிறத முடிவு பண்ற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் உதய். நானும் கண்ணனும் இங்க இருக்கிறது உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் சுமையா இருக்கலாம்ல. என்ன கலை இப்படி பேசுற? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசம். உங்க மேல பாசம் இருக்கும் சரி, ஆனா நானும் கண்ணனும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு சும்மாதானே. கலை, அவங்க என்னைக்குமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க வேற நாங்க வேற கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் உங்களை கூட்டு வந்தோம். ஏங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்னத்த கேட்க சொல்ற? நம்ம குடும்பமே இங்க இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த லட்சத்துல இன்னொரு குடும்பம் வேற இங்க வந்து நிக்குது. ஏண்டி அவங்க என்ன சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க? சண்டை போட்டு தானே வந்திருக்காங்க. இங்க வராம வேற எங்கடி போவாங்க? எங்கடி போவாங்க? வக்கனையா பேச மட்டும் கத்துக்கங்க. செல்வராணியும் உதயம் வந்தா பரவாயில்ல, ஏதோ தங்கச்சி புருஷன் வந்திருக்காங்களேன்னு சோத்த போட்டு அனுப்பலாம். அதுக்கு வந்தது மட்டும் இல்லாம இன்னொரு குடும்பத்தை வேற இழுத்துட்டு வந்திருக்குங்க. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எப்படிங்க இழுத்து தள்ள முடியும்? அவங்கள அவங்க வீட்டுக்கே திரும்ப அனுப்பணும்னு அக்கறை கொஞ்ச நாச்சும் இருக்கா உங்களுக்கு? அக்கறை பொறுத்தான் நீ இருக்கில்ல. இந்த வீட்டுல தலையாடுறது மட்டும் தான் நான் முடிவு எடுக்கிறதெல்லாம் நீ தானே. இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்கன்னு எப்படிங்க நல்லா சொல்ல முடியும்? ஏண்டி உனக்கா சொல்ல தெரியாது? நீதான் மணலே கயிறை திரிக்கிறவளாச்சே. ஆமா, கயிறை திரிக்கிறவதான். இந்த விஷயத்துல என்னால தனியா திரிக்க முடியாது. நீங்களும் வரணும். வாங்க இருடி, இருந்து வாங்க. ஏண்டி அவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போட்டுமடி. என்னமோ பீரோல கொண்டு வந்து 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்க மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே கூலா சொல்றீங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செலவு பண்ண போறோம்? இருக்கிறத சாப்பிட போறாங்க, அவ்வளவுதானே. இருக்கிறதெல்லாம் அவங்களையே சாப்பிட்டுட்டு போயிட்டா நாம பூவாக்கு தகடினத்தம் போட வேண்டியதுதான். அப்புறம் அவங்கள மாதிரி நாமளும் பேக் எல்லாம் தூக்கிட்டு வேற யாரு வீட்டுக்காவது போக வேண்டியதுதான். பேசாம வாங்க. வரண்டி சொல்றல, வாங்க. ஏன் செல்வா, அந்த அமெரிக்காரன் ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக பொசுக்குன்னு எல்லாரும் கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டீங்களே? ஏன்னா அந்த கேஸ் இன்னைக்கோ நாளைக்கோ முடிய போது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ? 1 வருஷம் 2 வருஷம்னா கூட பரவாயில்லன்னுலாம். 20 வருஷம் இழுத்துருச்சுன்னா அண்ணி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல எப்படி அண்ணி இருக்கிறது? யாரு வீடு கலை? உங்க 3 பேருக்கும் அந்த வீட்டுல பங்கு இருக்குல்ல? சொல்லு கலை, பங்கு இருக்குல்ல? அங்க நீங்க தங்க கூடாதா இல்ல யாராவது தங்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? என்னன்னு அண்ணியும் புரியாம பேசிட்டு இருக்காங்க. செல்வராணி ஓ நல்லதுக்கு தானே சொல்றா. உனக்கு சேர வேண்டியதை ஏன் விட்டு கொடுத்து வரேன்னு தான் கேக்குறா. அதை புரிஞ்சுக்காம நீ போட்ட பேசிட்டே இருக்க. நல்லா சொல்லுங்க. என்னமோ இவங்க வீட்டு பங்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாதிரில இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றத பார்த்தா நாங்களா இங்க தங்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த விஷயத்தை பத்தி பேசினா அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. நான் பேச வேண்டாம், எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன்ல. நீங்க தானே சொன்னீங்க அவங்க நல்லதா தான் எடுத்துப்பாங்கன்னு. இப்ப பாருங்க, நீங்க நல்லவர் ஆயிட்டீங்க, நான் கெட்டவள் ஆயிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாங்க இப்ப இங்க இருந்து போயிடுறோம். ஏன் கலை, என்ன பார்த்தா நான் கல்லு மனசுக்காரி மாதிரி தெரியுது. நீ கூட இப்படி பேசுறியே. பர்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம எல்லாரையும் சேர்த்து 3 குடும்பம் ஆச்சுன்னு. ஆமா கலை, இது உங்க வீடு மாதிரி. நீங்க வந்ததுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்களை சுமையா கூட நாங்க நினைக்கவே இல்ல. எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்குங்க. வாங்க.
நான் சொல்லல கலை, என் அண்ணனுக்கும் அன்னைக்கு என் மேல ரொம்ப பாசம்னு. அவங்க என்னைக்குமே நம்மள சுமையா நினைக்க மாட்டாங்க கலை. அதுவும் என் அண்ணனை விட என் அன்னிக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம். அவங்க ஒருபோதும் நம்ம இங்க தங்கறத தப்பாவே நினைக்க மாட்டாங்க கலை. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் இங்க எவ்வளவு நாளைக்கு தங்க முடியும்? நமக்குன்னு ஒரு வீடு வேணும்ல. என்ன கலை, நான் இவ்ளோ தூரம். செல்வராணி, கலை சொல்றதுதான் கரெக்ட். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். நம்ம உடனே ஒரு புது வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்ணா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு வீடு தேட ஆரம்பிச்சிடலாம். இல்ல உதய், நான் எதுக்கு? நீயும் கலையும் போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். செல்வி, சாப்பிட வாப்பிள்ள. இல்லம்மா வேண்டாம். என்ன பிள்ளைது, 2 நாளா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமாவது வந்து சாப்பிடு. கலையும் உதயம் 2-3 நாள்ல கோபம் தணிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைச்சேன். வரவே இல்லை. அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் செல்வி. சரோஜனத்தை தானே சொல்ற? ஐயா, நீங்க வேற மாப்பிள்ள. இது சரோஜனி அம்மா இல்ல, இது அரசி அம்மா. அரசி அரசி சரோஜனத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? ஐயா, உங்களுக்கு மேட்டரே தெரியாதா? மேட்டர் வேற. அது வந்து என்ன என்ன என்னாச்சு? இருங்க 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 சொல்றேன். என்னாச்சு? அங்க அரசி அம்மாக்கு ஜுரம்னு இங்க செல்வி சாப்பிடாம உட்காந்துருக்கா. ஏன் ஏன் இவ சாப்பிடாம இருக்கணும்? டேப்லெட் போட்டா ஜுரம் போயிட போகுது. எல்லாம் போயிடுச்சு, குண்டோட போயிட்டாங்க. என்ன 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 போயிடுச்சு? நோ டாக்கிங். நான் போறேன். இருங்க 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 இருங்க. நீங்க 2 பேரும் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. இல்ல, எனக்கு படபட இருந்து. நான் போறேன். இருங்க, என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஏன் செல்வி, புருஷன்கிட்ட கூட என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடாதா? முதல்ல நல்ல புருஷன் நடந்துங்க, அதுக்கப்புறம் என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணுல இல்ல, ஏதோ புருஷன் மனுஷன் காதல் விழுந்தது. நல்ல புருஷனா செல்விக்கு அட்வைஸ் பண்ணி சாப்பிட சொல்ல மாட்டீங்களான்னு நானே கேட்டுக்கிறேன். நானே புலம்பிக்கிறேன். அவன் என்ன சாப்பிடுறது? நானும் சாப்பிட மாட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். இது நல்ல மேட்டர் புள்ள. இந்த பாரு, நானே நினைச்சேன் உங்ககிட்ட சொல்லான்னு. வாரத்துல ஒரு நாள் சாமியை வேண்டிட்டு விரதம் இருந்தா உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாரு. இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். சரி, நான் விரதம் இருக்கேன். எனக்கு சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் பிடிச்ச விஷயமாச்சே. 3 வேளைக்கு பதிலா 6 வேளை சாப்பிடுங்க. ரொம்ப டூ மச்சா பேசாதீங்க. நீங்க 3 மச்சா பேசுறதுனால நான் பேசுறேன். ஆமா, நான் 4 மச்சா தான் பேசுறேன். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ உங்க சண்டை தான் ரொம்ப முக்கியமா? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அத சொல்ல கூடாதா? சொல்லி தல. இந்த சும்மா விட மாட்டா. கொடாஞ்சிரும். அம்மா வீட்ல பெரிய தகராறு ஆச்சுங்க. என்ன என்ன தகராறு? இவ்ளோ நடந்திருக்கு. இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா நீ? இது என்ன சாதாரண விஷயமா? சொத்து பிரச்சனை. செல்வி, நமக்கு ஏதோ இத்துணுண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலயே அவங்க பங்கு கேட்க போறாங்க. என்ன செய்யறது? இல்ல இல்ல இல்ல, இதை அப்படியே விடக்கூடாது. வேற வழி இல்ல. நாம எல்லார்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். இல்லைன்னா நமக்கு தலைவலி வரும். அதானே பார்த்தேன். சோழியன் குடிமை சும்மா ஆடுமான்னு. ரொம்ப டூ மச்சா இருக்கீங்களே மாப்பிள்ள. டப்புன்னு கப்புன்னு தான் உங்களுக்கு. நீங்க சும்மா இருக்கீங்களா? குடுமி கிடுமிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. எந்த பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். செல்வி, இந்த பிரச்சனையை நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா கலை, இந்த உதய் எல்லார்கிட்டையும் பேசி அவங்கள வீட்டை விட்டு போக விட்டுருக்க மாட்டேன். செந்தமிழரசி, டிஜிபி, ஐபிஎஸ் பேரு தான் பெத்த பேரு. ஆனா அவங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? நீ தான் அப்பப்போ ஓடி போய் உங்க அம்மாவுக்கு ஐடியா கொடுப்பே. உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? இப்ப என்ன, அவங்க அங்க சாப்பிடாம இருக்காங்க, நீ இங்க சாப்பிடாம இரு. ஒண்ணு நல்லா தெளிவா தெரியுது, பொம்பளை பொம்பளை தான். என்ன நீங்க பொம்பளை தான் சொல்றீங்க? ஏன் அப்படி கேவலப்படுத்துறீங்க? சரி சரி சரி, தப்பு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பொம்பளைங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. ஆனா ஆம்பளைங்க அடுத்தது என்ன செய்யணும்னு பார்த்துட்டு
வேகமா போயிட்டே இருப்பாங்க, ஓடி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். போனவங்க திரும்பி வந்தா போதுங்க. அதுக்கு தான் சொல்றேன். அவங்களா திரும்பி வந்துருவாங்களா? நாம தான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. வருவாங்க. பேசுற விதமா பேசினா நிச்சயமா வருவாங்க. சரி நீ வா, இப்ப கிளம்பு. நீ நானும் போய் பேசிட்டு வருவோம். வேண்டாம் மாப்பிள்ள, சொன்னா கேளுங்க. எதுக்கு வம்பு வளர்க்குறீங்க? வம்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் அத்தை. இப்போ நாமளே போய் இறங்கி அவங்க கிட்ட பேசினோம்னா அவங்களும் இறங்கி நம்ம பக்கம் வந்துருவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. புரியுதா? மறுபடியும் அவமானப்படணுமா? சொல்லுங்க. என்ன அவமானத்தை? இப்போ உறவுக்குள்ள இந்த மானம் அவமானம் எல்லாம் பார்க்க கூடாது. இப்போ நீங்க பாக்குறீங்களா? நீங்க இங்க தானே இருக்கீங்க. இத பாருங்க, என்ன பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு அதுதான் சொல்றேன். சண்டை போட வேண்டாம்னு சொல்றேன். நாம அங்க போய் பார்த்துட்டு வருவோம். நான் அந்த வீட்டோட மூத்த மருமக. நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. நிச்சயமா எனக்கு அங்க அந்த வீட்டுல கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்களேன் ப்ளீஸ். இப்போ நாம போறோம். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ ரெடியா இரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம் அத்தை. சொல்லுங்க நீங்க. நீ கிளம்பு. என்ன பிள்ளை இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த மனுஷன் ரொம்ப டூமச்சா இருக்காரு. என்னங்க, இந்த ஏரியாவில் வீடு கிடைக்குமா? வாங்குறதுக்கா வாடகைக்கா? இல்லை, வாடகைக்கு தான். உதய், எதுக்கு உதய் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் எல்லாம்? சிங்கிள் பெட்ரூமா பக்கத்துல 2 வீடு பார்க்கலாம்ல? என்ன கலை, மறுபடியும் நம்ம தனியா இருக்கிறதா? நாமெல்லாம் ஒன்னா இருக்கலாமே. அதுக்காக தான் நான் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட்டை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன, நாமெல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னதுக்கு பேச்சே காணோம். இங்க பார், அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டோம். நல்லதோ கெட்டதோ நாம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாமே. இல்ல உதய், செல்வராணி என்ன செய்ய போறா? அதான் உன் கூட நல்லா தானே பழகுறா. சரி, உன் இஷ்டம். ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.